நீலகேசி. குண்டலகேசி எனும் பௌத்த காப்பியத்துக்கு எதிராக எழுந்த சமண நூல் நீலகேசி. இந்நூல் கிபி 11ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. இது 10 சருக்கங்களையும் 894 செய்யுட்களையும் கொண்டுள்ளது. இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கதை: பாஞ்சாலம் நாடு எனும் அழகிய நாட்டை சமுத்திரரசன் எனும் அரசன் ஆண்டு வந்தான். இந்நாட்டு மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். இந்நகரத்துக்கு பக்கத்திலேயே பாலாலயம் எனும் சுடுகாடு, அதில் பிடாரி, காளி எனும் தெய்வத்திற்கு கோயில் ஒன்று உள்ளது. சமண துறவியான முனிச்சந்திரன் தான் தவம் செய்ய ஒரு அமைதியான இடம் தேவை என எண்ணி இந்த பிடாரி கோயிலுக்கு வந்து தங்கி தவம் செய்கிறார். ஒரு நாள் மக்கள் கூட்டமாக ஒரு ஆட்டுக்கிடாயை பலி கொடுக்க வருகின்றனர். முனிவர் பலியிடுவதை தடுத்து காரணம் கேட்கின்றார். அதற்கு, இந்த பெண்ணிற்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தால் பலி கொடுப்பதாக வேண்டி நிவர்த்தி கடன் செய்ய வந்துள்ளோம் என்கின்றனர். இதை கேட்ட முனிவர், இது தவறு என்றும் குழந்தை பேறு என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றும் இதற்கு பதிலாக ஒரு மண்ணிலான ஒரு ஆட்டை செய்து பலி கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் அவ்வாறே செய்துவிட்டு மன திருப்தியாக சென்றனர். அந்த சமயத்தில் அந்த பிடாரி எனும் காளிதேவி தனக்கு குருதி கிடைப்பதை நிறுத்திய அந்த முனிவர் மீது கோபம் கொண்டு காளிகளுக்கெல்லாம் தலைவியிடம் முறையிடுகிறாள். அந்த தலைவியே பழையானூர் நீலி ஆவாள். நீலகேசியும் வந்து முனிவரை பயமுறுத்தியது. முனிவர் பயப்படவில்லை. அதனால் நீலகேசி மோகினி அவதாரம் எடுத்து முனிவரை காதல் வலையில் சிக்க வைக்க திட்டமிட்டாள். அதற்கும் அவர் பணியவில்லை. எனவே நீலகேசி முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கோருகிறாள். முனிவரோ அவருக்கு ஆசி வழங்கி உலகம் முழுவதும் சமண மதத்தை பரப்ப அவளுக்கு கட்டளையிடுகிறாள்.